Hello friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல indoor plant maintenance and அதோட டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த indoor plants எல்லாம் நார்மலான பாட்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான்டர் பாட்ல வச்சீங்க அப்படினா பார்க்கவே ரொம்பவே லுக்கா இருக்கும். இந்த பிளான்டர் பாட் வந்து ஃபுல்லாவே க்ளோஸ்ட் தான். சைடுல எந்த ஒரு ஓபன் எதுவுமே கிடையாது. நம்ம செடியில ஊத்துற தண்ணி எக்ஸஸ் ஆனா கூட இந்த பிளான்டர் பாட் உள்ள தான் தேங்கி இருக்கும். வெளியில வராது. தண்ணி கூட நீங்கள் நார்மலாக நம்ம செடிக்கு ஊற்றுற மாதிரி இதுக்கெல்லாம் ஊற்றக்கூடாது. இன்டோர் பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அல்லனா ஒரு 3-4 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றக்கூடாது. மண் வந்து எப்போவுமே லூஸாக இருக்கணும், லைட் ஈரமாக இருக்கணும். நம்ம வந்து கிராக் ஆகிற அளவுக்கும் விடக்கூடாது. ஓவர் வாட்டரிங் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்டருக்குள்ளே தண்ணி தேங்கிட்டே இருக்கும். தண்ணி தேங்கிட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கொசு இதெல்லாம் வர்றது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி ஒரு சோப் வாட்டர் வச்சு நல்லா தொடச்சி விட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி காஞ்ச மாதிரிலாம் இருக்காது. இது நீங்கள் நார்மல் வெறும் தண்ணியில் கூட தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு துணி வச்சு நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்டோர் பிளான்ட் எல்லாம் சன்லைட்டில் வைக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம். பட் எவ்வளோ நேரம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் சன்லைட்டில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சன்லைட்டில் நீங்கள் வச்சு எடுக்கும்போது செடிக்கு நல்லா ஒரு க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த மண் வந்து எப்போவுமே லூஸாக இருக்கணும். மண் லூஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இதில் வச்சுருக்கிறது அந்த செம்மண் ப்ளஸ் இந்த டீ தூள் இருக்கும்ல, ஸோ அது ரெண்டையும் தான் மிக்சர்லேயே நான் வந்து செடி வைக்கும்போதே வச்சது. வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மேனுவர் ஃபெர்டிலைசர் எதுவுமே நான் இதுக்கு பண்ணலை. இந்த மாதிரி டாப்பில் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா மண் கொஞ்சம் இறுகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப டீப்பாக போகாமல் மேலே டாப் போர்ஷன் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கங்க. நெக்ஸ்ட் இந்த மண்ணை மறைக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி ஸ்டோன்ஸு அதையும் கொஞ்சம் அந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக சைடில் வச்சுருக்கிறேன். ஆஸ் அ பிகினர் நீங்கள் வந்து ஒரு இன்டோர் பிளான்ட் வைக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த ஸ்னேக் பிளான்ட்லேருந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு மெயின்டெனன்ஸ் கூட. ஜஸ்ட் இந்த ஒரு லீஃப் வச்சிட்டாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸ்டில். அப்புறம் இந்த தண்ணி வந்து கூட நீங்கள் ரொம்ப வந்து மாதிரி ஜாஸ்தியாக ஊற்றிடாதுங்க, அது மெயின் ரொம்பவே. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து இப்போ நல்லா நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது இப்போ வந்து பிளான்டர் பாட்டில் மாற்றிடலாம். ஸோ இப்போ நீட்டாக செட் ஆகிடுச்சு. இந்த சேம் வே இந்த மாதிரி ஸ்பைடர் பிளான்ட், அதுக்கப்புறமா இன்னும் 2 பிளான்ட் வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். மந்த்லி ஒன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் சன்லைட்டில் வைக்கணும். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. இதுக்கு அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சோப் வாட்டரில் வச்சு நல்லா நீட்டாக இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த மண்ணை வந்து எப்போவுமே லூஸாக வச்சு பார்த்துக்கங்க. ஸோ இது அவ்வளோதான் மெயினாக. இது வந்து ஸ்பைடர் பிளான்ட். ஸோ இதையும் அது சேம் ப்ரொசீஜரில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு லீஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வந்து பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பிளான்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டீ தூள் டிகாஷன் அதை வந்து நல்லா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த சன்லைட்டில் காய வச்சுட்டு செடிக்கு போட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு குட் மேனுவர். இன்டோர் மட்டும் கிடையாது, கார்டனிங்கில் நீங்கள் எந்த ஒரு பிளான்ட் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதாங்க, இந்த இண்டோர் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் அதுக்குள்ள டிப்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.